இப்போ வாஸ்துல வந்து 4 திசைகள் 4 மூலைகள் அப்படின்னு இருக்கு. இதுல எந்த மூலைகள்ல வந்து நெகட்டிவ் எனர்ஜி அதிகமா போய் தங்கும்? அந்த மூலைகள் எது? ஒரு மனிதன் நல்லவனை கெட்டவனாக்குவது மூளைகளினுடைய நெகட்டிவ்னுடைய இடம். அந்த இடத்த வந்து ரொம்ப முக்கியமாக எப்படி பார்க்கலாம், என்ன பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நெருதி மூலைகள் தென்மேற்கு அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். 90 டிகிரி கண்டிப்பாக இருக்கும். இதான் நீங்க சொல்லியிருந்தீங்களே முதுகெலும்பு மாதிரி அப்படின்னு. முதுகெலும்பு சரியில்லைன்னா அவங்க வந்து அப்புறம் கூண் விழுந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஃபஸ்ட்டு விஷயம் அந்த இடம் வந்து நல்லா இருந்தால் தான் பணத்தை ஈர்க்கும். தென்மேற்கு மூலை கெட்டு போச்சுன்னா அந்த வீட்டில் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, முதுகெலும்பு இல்லாமல் அந்த வீட்டினுடைய தன்மை திசை மாறின மாதிரி பணம் ஈர்ப்பு குறைவு. அப்புறம் வாயு மூலை மூடப்பட்டது. வாயு மூலையில் மூடியாச்சுன்னா அங்கே வந்து பணம் வராதுங்க. அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு உடல்நிலை தொந்தரவுகள். ஈசானியம் கெட்டு போயிடுச்சுன்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் ஆண் வாரிசு முதல் இருக்காது. அக்னிமூலை மூடப்பட்டால் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அக்னிமூலையில் திருட்டு, தீ விபத்து இந்த மாதிரி நெகட்டிவ் எனர்ஜியில் வரும். இதையும் இப்படி வாயு மூலைனா செப்டி டேங்கை போடுவாங்க. போட்டாச்சுனாவே அங்கே பிரச்சனை. அங்கேயே வந்து டாய்லெட் பாத்ரூம் கட்டி வடமேற்கு மதில் சுவர் மேலேயே கட்டி மூடி வச்சிருவாங்க. மூடுனா இங்கே என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பூமியில் அக்னி மூலையில் நீரை வைக்கக்கூடாது, மலம் ஜலம் வைக்கக்கூடாது. இது அத்தனையுமே தண்ணி தான். நெருப்பு வைக்கிற இடத்துல நீர் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டே இருப்போம். நான் சொன்ன மாதிரி தலைமுடி மயிலிறங்கு கூட ஈசானி மூலையில் வைக்காதீங்கன்னு சொல்லி, வடகிழக்கு மூலையில் சுத்தமாக வெயிட் வைக்காதீங்க. வடக்கு செவத்தொட்டியோ கிழக்கு செவத்தொட்டிலையோ பூமியிலேருந்து வெயிட் கொடுக்காதீங்க. எல்இடி டிவி இந்த உலகத்தில் சூரியனுடைய மிகப்பெரிய சக்தி வாய்ந்தது ஒன்றுமே இல்லை. சூரியனுடைய கதிர்கள் கிழக்கு பகுதியில் இப்போ பில்லி சூனியமா அப்படின்னா இதெல்லாம் ஏன் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வடகிழக்கு மூலையில் வீட்டை கட்டுவதோ, தெற்கிலும் மேற்கிலும் காலியிடம் விடுவதோ, ஈசானி மூலையில் கட்டுவதோ, டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வலம் வாஸ்து அசோகன் சார் இருக்காங்க. வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம். வாழ்க வளமுடன். நம்ம ஷூட்க்கு தொடர்ந்து வந்துட்டு இருக்கீங்க. நம்ம சேனலுக்கு இவ்வளோ பெரிய வாஸ்து பற்றின விளக்கங்களை கொடுத்ததுக்கு, தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். இப்போது ஒரு பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்துட்டு, ஒரு வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜி வர்றதுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணணும். பூஜைகள், அப்புறம் நம்ம வழிபாடுகள் இந்த மாதிரிலாம் இருக்கணும். பட் அதுக்கு வீடு நமக்கு முதல்ல சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான். அதில் குறிப்பாக வாஸ்து ரொம்ப முக்கியம். இப்போ வாஸ்துவில் வந்து 4 திசைகள் 4 மூலைகள் அப்படின்னு இருக்குது. இதில் எந்த மூலைகளில் வந்து நெகட்டிவ் எனர்ஜி அதிகமாக போய் தங்கும்? அந்த மூலைகள் எது? அந்த இடத்த நம்ம எப்படி வச்சுக்கணும் வீட்டில்? அந்த இடத்த எப்படி வச்சுக்கக்கூடாது அப்படிங்கிறது எந்த திசை, எந்த மூலை சார்? சிம்பிளாகவே சொல்லிடலாங்க. அதாவது 4 மூலைகள் 4 திசைகள் அப்படிங்கிறப்போ திசைகளை விட்டுருங்க. நீங்கள் மூலைகளுக்கு தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்க. மூலைகள் தான் வந்து நம்மளுடைய மூளையவே அப்படியே எர்சர் பண்ணி நிப்பாட்டிடும். பிளாக் பண்ணிட்டேன். ஒரு மனிதன் நல்லவனை கெட்டவனாக்குவது மூளைகளினுடைய நெகட்டிவ்னுடைய இடம். அந்த இடத்த வந்து ரொம்ப முக்கியமாக எப்படி பார்க்கலாம், என்ன பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் வந்து மூளைகள் ஸ்டார்ட் ஆகிறதே வந்து கிழக்கு வாசல் அப்படின்னு வச்சோம்னா, வடகிழக்கு ஈசானி மூலையை முதல் எடுத்துக்கலாம். அக்னி மூலை எடுத்துக்கலாம், நெருதி மூலை எடுத்துக்கலாம், வாய் மூலை எடுத்துக்கலாம். 4 மூலைகள் இருக்குது. இந்த 4 மூலையில் எது ரொம்ப மோசமான விளைவுகளை கொடுக்கும், பின் விளைவுகளை கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 8மே சேர்ந்தது தான், மூலைகள் திசைகள் சேர்ந்தது தான் வாஸ்துவனுடைய மையப்பொருள். இதில் வந்து எந்த மூளை ரொம்ப கெட்டு போச்சுன்னு பிரச்சனையாகும் அப்படின்னு கேள்வி கேட்டீங்க. இதில் என்ன டைரக்ஷன் மாறுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு இடம் 30க்கு 30ன்னு வச்சுக்கலாம். உங்களுக்கு ஈஸியாக புரியுற மாதிரி சதுரமாக. கண்டிப்பாக. இதில் வந்துங்க நான் இப்போ உங்களுக்கு சொல்லிடுறேன். வீட்டை வந்து இப்போ கிழக்கு பார்த்த வாசல். இதில் மேற்கில் வீட்டை கட்டுறோம். வீட்டில் எப்படி கட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா, மேற்கில் கட்டுறோம்னா மேற்கு ஒட்டிட்டோம், தெற்கு ஒட்டிட்டோம், வடக்கே ஒட்டிட்டோம். 30 அடியில் 15 அடி வீடு கட்டிட்டோம். முன்னாடி 15 அடி காலி இடம். இப்போ வந்து நெருதி மூலை வாயு மூலை மூடப்பட்டது. டாப் ஓப்பன் இல்லை, செட் பேக் இல்லை. செட் பேக்னா சுற்றி வர்றது. டாப் ஓப்பன்னா மேலேருந்து மழை நீர் வெயில் அடிக்கிற இடம் அடிக்கிறது. உங்களுக்கு அது ஓரளவுக்கு ஆகாயமாக இருக்குமாங்க. புரிஞ்சிருச்சுங்களா? அப்புறம் நம்ம இதில் வந்து என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாயு மூலை மூடிட்டோம், இந்த மூலை மூடிட்டோம். முன்னாடி 15 அடி காலி இடம் மட்டும். ஈசானியம் ஓப்பன், அக்னி மூலை ஓப்பனாக இருக்குது. இப்போ என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, கேட்டும் வச்சாச்சு, ஈசானியத்தில் வெளியே வச்சாச்சு. இந்த வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இவங்க எப்படி இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த வீட்டில் இருப்பவர்கள் ஒரு நார்மலாக இவங்களுக்கு என்னென்ன கெட்டு போச்சுன்னு கேட்டிங்கன்னா, வாயு மூலை கெட்டு போச்சு, நெருதி மூலை கெட்டு போச்சு. இவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, பணம் வருவது அதிகமாக ஆற்றலை கொடுக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நெருதி மூலை வந்து ஓப்பனாக இருக்கும். என்னடா நெருதி மூலை மரணத்துக்குன்னு தானே சொல்வீங்க, இந்த தடவை பணத்துக்குன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு. நெருதி மூலைங்கிறது வந்துங்க நல்லா இருந்தால் தான் ஒரு மனுஷன் நேராக நிற்க முடியும். நெருதி மூலை தென்மேற்கு அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். 90 டிகிரி கண்டிப்பாக இருக்கும். இதான் நீங்கள் சொல்லியிருந்தீங்களே முதுகெலும்பு மாதிரி அப்படின்னு. முதுகெலும்பு சரியில்லைன்னா அவங்க வந்து அப்புறம் கூண் விழுந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஃபஸ்ட்டு விஷயம் அந்த இடம் வந்து நல்லா இருந்தால் தான் பணத்தை ஈர்க்கும். கண்டிப்பாக. பணத்தை ஈர்க்கிற மூளைகள் அப்படின்னு பார்த்தோம்னா வாயு மூளைங்க அப்படின்னு சொல்லலாம்.
ஆனால் தென்மேற்கு நெருதி மூளை நெளிஞ்சிருச்சு 90 டிகிரி வரல அப்படின்னாலும் பணம் இருக்காது. அதுவும் க்ளோஸ்டு, அந்த இடத்துல வராது. இந்த மூளை மூடிடுச்சுன்னாவே நமக்கு பணம் வராது. தென்மேற்கு மூளை இல்லைன்னா மட்டும்தாங்க வாழ்க்கையில் பிடிப்பே இருக்காது. ஏதோ பிறந்தோம், ஏதோ விடியுது, ஏதோ போனோம், ஏதோ வந்தோம், 30 ஆச்சு, 40 ஆச்சு, 50 ஆச்சு, 60 ஆச்சு, 70 ஆச்சு, நான் ரிட்டையர்ட் ஆகிட்டேன் அப்படின்னு உட்காந்துட்டு இருப்பாங்க. ஆனால் இதில் என்ன நடக்குன்னு கேட்டீங்கன்னா பெரிய யூட்டன் இருக்காது. வாயு மூளை முடியாச்சு, அளவு சாப்பாடு வீடு. இப்போ எந்த மூளை நெகட்டிவ் எனர்ஜி ஜாஸ்தின்னு கேட்டிங்களேங்க, தென்மேற்கு மூளை கெட்டு போச்சுன்னா அந்த வீட்டில் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா முதுகெலும்பு இல்லாமல் அந்த வீட்டினுடைய தன்மை திசை மாறின மாதிரி பணம் ஈர்ப்பு குறைவு. அப்புறம் வாயு மூளை மூடப்பட்டது. வாயு மூலையில் மூடியாச்சுன்னா அங்கே வந்து பணம் வராதுங்க. அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு உடல்நிலை தொந்தரவுகள் இந்த மாதிரி விஷயங்கள் வந்துடும். ஈசானி மூலையில் பிரச்சனைனா மட்டும்தாங்க மிகப்பெரிய பிரச்சனை கொடுக்கக்கூடியது. ஈசானியம் கெட்டு போயிடுச்சுன்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் ஆண் வாரிசு முதல் இருக்காது. ஈசானியம் இல்லை என்றால், ஈசானியம் கட் ஆயிடுச்சு அது மாதிரி, ஈசானியம் குறைஞ்சிருச்சு அப்படின்னா ஆண் வாரிசை பாதிச்சிடும். கிழக்கில் வடக்குனா பெண்கள் பாதிக்கும். அந்த மூளை ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மூளை மூடப்பட்டாலோ ஆகாய மார்க்கமாக இல்லை என்றாலோ பிரச்சனையை கொடுக்கும். இப்போ நான் தென்மேற்கு மூலையை ஒட்டி இருந்தால் வடமேற்கு மூலையை ஒட்டி இருந்தால் அதுக்குரிய பாதிப்புகளை சொல்லிட்டேங்க. அக்னி மூலையில் என்ன பண்ணுனா நல்லாயிருக்கும், நல்லா இருக்காது அப்படின்னா அக்னி மூலை மூடப்பட்டால் என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா அக்னி மூலையில் திருட்டு, தீ விபத்து, இந்த மாதிரி நெகட்டிவ் எனர்ஜியில் வரும். இதையும் இப்படி சரி பண்ணிக்கலாம். இதில் என்ன எங்கே வைக்கக்கூடாது வைக்கலாம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறீங்க. அதில் வந்து வைக்கக்கூடிய விஷயங்கள் வைக்கக்கூடாது, சுமைகள் தான். வீட்டில் என்ன இருக்க போகுது, ரேக்கு, பீரோ, கட்டில் இதெல்லாம் தான் வைக்க போகிறாங்க. பெரிய டிவி இந்த மாதிரி விஷயங்கள் தான் வைக்க போங்க. அதுபோக அண்டர் கிரவுண்டில் வாட்டர் வைப்பாங்க, இந்த மாதிரி விஷயங்கள். அதுபோக மழைநீர் தொட்டின்னு புதுசாக ஒன்று போட்டுட்டு வரும். இதெல்லாமே வந்துங்க அக்னியிலோ வாயு மூலையிலையோ அறவே ஆகாது. வாயு மூலைனா செப்டி டேங்கை போடும்பாங்க, போட்டாச்சுன்னாவே அங்கே பிரச்சனை. அங்கேயே வந்து டாய்லெட் பாத்ரூம் கட்டி வடமேற்கு மதில் சுவர் மேலேயே கட்டி மூடி வச்சுருவாங்க. மூடுனா இங்கே என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பண வரவு இருக்காது. பண வரவு இருக்காது அப்படின்னா வர்றதெல்லாம் வெளியே போயிடும். எங்கே போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆரோக்கியம் கெட்டு போய் ஹாஸ்பிட்டலுக்கு போயிடும். அக்னி மூலையில் போட்டோம்னா திருட்டு, தீ விபத்து அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். அங்கே செப்டி டேங்க் அங்கே போட்டுட்டாங்கன்னா அங்கே இருக்கிற மூலைகளில் என்ன வேலை செய்யணும்னு கேட்டிங்கன்னா ஆரோக்கியத்தை, இதயத்தை கை வைக்கும். நமக்கு நீர் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நெருப்பு எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா நெருப்பு இருக்கிற இடம் இதயம். அடுத்தது சிறுகுடல். சாப்பிட்ற சாப்பாடு அத்தனையுமே ஜீரணமாகுது சிறுகுடல் தான், செரிமானம். அந்த இடத்துல ஹீட் இல்லைன்னா செரிமானம் வராது. அங்கே கிரைண்டரோ மிக்சியெல்லாம் கிடையாது. ஆகவே அந்த இடத்துல வந்து 2 இடத்துலையும் சூடான தண்ணி குடித்தா தான் ஜீரணம் ஆகும். ஆகவே சாப்பிட்டு ஜீரணம் ஆகலைன்னா நம்ம சூடாக தண்ணி குடிக்கிறோம். அதுபோக நெருப்பு இருக்கிற இடத்துல நீரை கொண்டு போய் வைத்து தங்களுடைய வாழ்க்கையையும் தங்களுடைய இதயம் வேலை செய்யாததையும் நிரூபிக்கப்படுகின்ற மாதிரி அந்த இடத்துல பண்ணிடுறாங்க. அங்கே வச்சவங்களுக்கு அத்தனை பேரும் பார்த்தீங்கன்னா சார் சர்ஜரி பண்ணியிருக்குது, பைபாஸ் பண்ணியாச்சு, இது பண்ணியாச்சு, அப்புறம் மறுபடியும் டாக்டர். நீங்கள் சொல்லும் பொழுது இந்த டவுட் வருதே சார். இப்போ கிச்சனில் சில பேர் ஆர்ஓ வாட்டர்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்களா, அப்போ எப்படி சார்? ஆர்ஓ வாட்டர் ஃபிக்ஸ் பண்ணுறது செவுத்தில். ஆமாம், பூமியில் தண்ணி வைக்கிற இடம் தான் அக்னி மூலையில் வைக்க வேண்டாம்னு சொல்கிறோம். பிரச்சனை இல்லை, அது பிரச்சனை இல்லை. ஓகே, தண்ணி சமையல் ரூம்ல இருந்து எப்படி சமைக்கிறது? அதுதான் காப்பி தண்ணி போடுறதுக்கு உங்களுக்கு தண்ணி வேணும். ஆகவே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்டில், அடியில், அண்டர் கிரவுண்ட், பூமியில், நான் பூமியில் பேசுகிறேன். பூமியில் அக்னி மூலையில் நீரை வைக்கக்கூடாது, மலம் ஜலம் வைக்கக்கூடாது. இது அத்தனையுமே தண்ணி தான். நெருப்பு வைக்கிற இடத்துல நீர் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருப்போம். பைலர் வைப்பாங்கம்மா சில பேர் தண்ணி காய வைக்கிறதுக்கு பைலர் வச்சு விறகடுப்பெல்லாம் வச்சுக்கிறாங்க, பைலர் வச்சு தண்ணி காய வைக்கிறாங்க. அதெல்லாம் அங்கே வைக்கலாம், சிறப்பாக இருக்கும். வெயிட்டான விஷயமெல்லாம் வைக்கலாம், இதெல்லாம் நல்லா இருக்குங்க. இப்போ ஃபேக்ட்ரியிலேயே பைலர் வைக்கிற இடத்துல வந்துங்க ஈசானியத்தில் போட்டிருந்தாங்க. அங்கே வந்து அந்த ஃபேக்ட்ரியினுடைய லைசன்ஸ் கட் பண்ணப்பட்டது. அவங்க கூப்பிட்டு சார் எங்களுக்கு ஃபேக்ட்ரி நின்று வச்சுன்னு கூப்பிட்டாங்க. நான் போய் ஒன்றும் இல்லை, இந்த பைலர் எடுத்து அங்கே வைங்கண்ணா. அப்புறம் எங்கள் தனி தொட்டிக்கு தான் கேட்டாங்க. ஆமாங்கன்னு, அதை மூடிடுங்க, அதை கொண்டு வந்து வடக்கில் போடுங்க அப்படின்னு. இந்த சேஞ்ச் பண்ணாங்க. லைசன்ஸ் ஈஸியாக கிடச்சிது. அது சும்மா வாங்கிட்டு போங்க காசு கொடுக்காமன்னு சொல்லி அவங்க வாங்கி போட்டிட்டு ரொம்ப ஆனந்தமாக சொன்னார். இந்த 1 மாதத்துக்குள்ளே நடந்தது. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வாஸ்து செய்கிறப்போ அதுக்குரிய விஷயம் பெற்றுக்கொள்ளும் தேதி வந்துருச்சு, அவங்களுக்கு ஈஸியாக கிடச்சி. இந்த மூளைகள் கெட்டு போச்சுன்னா மட்டும் அந்த வீட்டில் நம்மளுடைய மூளை பாதிக்கப்பட்டு சரியான விதத்தில் செயல்பட முடியாது. ஆகவே இந்த மூளை கெட்டு போயிட்டால் எப்படி, அந்த மூளையை கெட்டு போன எந்த மூளையும் நெகட்டிவ் எனர்ஜி எது நிறைய பெற்றுக்கொள்ளுன்னு கேட்டிங்கன்னா எந்த மூளை எந்த அளவுக்கு பாதிக்கப்படுகிறதோ வைரஸ்னால அதுக்கு தகுந்த மாதிரி அது இப்போ பாதிக்கப்படுது அப்படின்னா ஒரு சில வீட்டில் வந்துட்டு தவறான இடத்துல சின்ன சின்ன பொருட்கள்னே வச்சுக்கோங்களேன். இப்போ குப்பை தொட்டி வைக்கிறதா இருக்கட்டும், தொடப்பம், இப்போ நம்ம
வீடு பெருக்கிற அந்த தொடப்பம்லாம் இருக்குது, அதெல்லாம் வந்து வைக்கிறதா இருக்கட்டும், அதெல்லாம் கூட வாஸ்து பார்த்து சரி பண்ணணுமா, இல்லை அதெல்லாம் ஓகே ஃப்ரீயாக விட்டுறலாமா? அதாங்க நான் சொன்ன மாதிரி தலைமுடி மயிலிறங்கு கூட ஈசானி மூலையில் வைக்காதீங்கன்னு சொல்லிடுவேன். ஆஹா. வடகிழக்கு மூலையில் சுத்தமாக வெயிட் வைக்காதீங்க. வடக்கு செவத்துல ஒட்டியோ கிழக்கு செவத்து ஒட்டியோ பூமியிலேருந்து வெயிட் கொடுக்காதீங்க. எல்இடி டிவி வடக்கில் மாட்டு கிழக்கில் மாட்டுக்கு ஒன்றும் தப்பு இல்லை. கீழேருந்து பூமி அந்த காலத்தில் சாலிடர் டிவி இந்த 2 கொம்பு வச்சது அப்படின்னு சொன்ன கீழேருந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்டாண்டு வச்சு டிவி வைப்போம். டிவி சைஸ் பெருசாமல் இருக்குது சிறுசாமல் இருக்குது. அப்போ உங்களுக்கு புரியும். பெரிய டிவி சின்ன டிவி வந்தால் செவுத்துல வைக்க முடியாது. இந்த காலத்தில் வரதெல்லாம் செவுத்துல மாட்டுற மாதிரி வந்துருச்சு. செவுத்துல மாட்டினா பூமியிலேருந்து வெயிட் வைக்காம வடக்கு செவுத்துல கிழக்கு செவுத்துல வெயிட் வச்சுக்கலாம். ஓகே, பூமியிலேருந்து வைக்கக்கூடாது. எதுவுமே பூமியிலேருந்து வைக்காம செவுத்துல மாட்டுற மாதிரி படம் மாட்டலாமா, இப்படி எல்லாம் நிறையா கேட்டுகிட்டே இருப்பாங்க. இப்போ இறந்தவர்களுடைய படத்தை எப்படி மாட்டுறது அப்படின்னு கூட கேள்வி வரும். இறந்தவர்களுடைய படத்தை வந்து தெக்க பார்த்து தான் வைக்கணும் அப்படின்னு நிறையா சொல்லி இப்போ எங்கள் பாவம் கிழக்கில் இருந்தவங்களையெல்லாம் தெக்க பார்த்து வச்சுட்டாங்க. ஆனால் எதுவுமே மாறல. அப்போ எப்படி சார் இப்போ இருந்தவர்களுடைய படத்தை தெக்க பார்த்து வச்ச உடனே அந்த வீடு குதூகலமாக வந்துடும்னு நினச்சா அதெல்லாம் தப்புமா. வாஸ்து தான் வேலை செய்ய. இதில் வந்து எப்படிமா நம்ம வந்து சாப்பாடாக்கி கொண்டு போய் குபேர மூலையில் வச்சுருந்தா குபேரம் கொட்டிடுமா, அதான் பொய். அதாவது வந்து ஒரு பெரிய ஜமீன்தார் வீட்டில் பெரிய வீட்லையெல்லாம் பண்ணை வீட்லையெல்லாம் நாங்கள் இப்படி போய் ரவுண்டாக உட்காரப்போ இங்கிருந்து அது வரைக்கும் போட்டோ வச்சுருப்பாங்க. இது வந்து 7 தலைக்கட்டு இவங்க அப்பாவோடதுங்க, 7 தலைக்கட்டு அம்மாவோடதுங்க அப்படின்னு வச்சுருப்பாங்க. அந்த அது வந்து 4 பக்கம் வச்சுக்கிறாங்க. ஆமாம், எல்லாம் நல்லா தான் இருக்கிறாங்க. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இவங்க வந்துங்க இது இங்கே வைக்கிறதுனாலையோ இந்த வைக்கிறதுனாலையோ இப்படி அப்படியே பரிகாரத்துக்குள்ள போயிடுது. வாஸ்தை பரிகாரத்துக்குள்ள கொண்டு போனாங்கன்னா அவங்களுக்கு வாஸ்து தெரியலன்னு அர்த்தம். சார் இப்போ நீங்கள் இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் வாஸ்துல சொல்லியிருந்தீங்க. வாஸ்து திசை மூலை இந்த மாதிரியான முக்கியமாக எந்தெந்த இடத்துல எதெல்லாம் வரக்கூடாது அப்படின்ட்டு மக்களுக்கு நிறைய விஷயம் வந்துட்டு ஒரு பயம் என்ன அப்படின்னா வந்துட்டு அந்த வார்த்தை சொல்கிறது கூட கொஞ்சம் ஓகே தயக்கமாக தான் இருக்குது. இப்போ பில்லி சூனியம் பண்ணிட்டாங்க, எங்கள் வீட்டுக்கு இது வச்சுட்டாங்க, எங்கள் வீடு கட்டாமல் இது பண்ணிட்டாங்க அப்படின்றதுலாம் வந்து சொல்கிறாங்க. இப்போது சாமியே கட்டுறதை விட்டுட்டு இப்போ வீடு கட்டுறது வந்துட்டு அதுக்கு அடுத்த டார்கெட்னு வச்சுக்கோங்களேன். அவங்கள மேலே வளர விடாமல் இருக்கிறதுக்கான காரணங்கள் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லும் பொழுது இந்த மாதிரியான பகுதியை நீங்கள் க்ளீனாவோ இல்லைனா வாஸ்து மூலிமா நீங்கள் எதனா ஒரு ரெமெடி கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா இதெல்லாம் வீட்டுக்குள்ளே நுழையாமல் பார்த்துக்கலாம் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? 100% உண்மையுமா. இந்த உலகத்தில் சூரியனுடைய மிகப்பெரிய சக்தி வாய்ந்தது ஒன்றுமே இல்லை. சூரியனுடைய கதிர்கள் கிழக்கு பகுதியில் நன்றாக வந்து வடக்கு பகுதியிலும் கீழே வந்து வீட்டுக்கும் காம்பவுண்டுக்கும் இடைப்பட்ட பகுதியில் விழுந்தாலே அந்த வீட்டில் பில்லி சூனியம் இந்த விஷயம் வேலை செய்யாது. 100% வேலை செய்யாது. ஏன்னு கேட்டீங்கன்னா வாஸ்துப்படி இருக்கிறவங்க வந்து இது வரைக்கும் வந்து நான் இப்படி ஆகிட்டேன் அப்படி ஆகிட்டேன் எனக்கு இந்த ஆயிடுச்சு. மலையாளத்துக்காரர் கூட ஒருத்தர் சொன்னார் எங்களுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, அவங்க மனைவி படுத்த படிக்கல இருந்தாங்க, அதாவது உச்சகட்ட உயிர் பிரச்சனை, நீ இறந்துருவாங்க டாக்டர் சொல்லிட்டாங்க. ஆனால் பில்லி சூனியம் தான் சொன்னாங்க. ஆனால் வீடு வந்து தவறாக கட்டிட்டாங்க, ஈசானி மூலையில் போட்டு கட்டிட்டாங்க, தெற்கில் மேற்கில் காலி இடம். இதில் வாஸ்து பிரச்சனை இருக்குதுங்கிறது அவங்களுக்கு புரியவே இல்லை கடைசி வரைக்கும். அவர் வந்துங்க மலையாளியாக இருந்ததுனால இதே எங்கள் திருப்பூர் பகுதியை சேர்ந்தவர் தான். அவங்க வந்துங்க படுத்த படுக்கையாக இருந்தாங்க. அவங்க வந்து நம்ம போய் பார்த்து அந்த வீடே முதல்ல ஆகாதப்பா இடிச்சுட்ரு, காலி எடுத்து வச்சு போட்டு நீ வேறு இடத்துல கட்டிக்க அப்படின்னு. வேறு இடம் வாங்கி டக்குன்னு கட்டுன்னு போயிட்டு அந்த அம்மா வந்துங்க இன்றைக்கி மீண்டும் ஒரு பழைய நிலையில் ஒரு நடிகை அளவுக்கு மலையாளத்துக்காரர் எப்படி இருக்கும் உங்களுக்கு தெரியும். அவங்க வந்து பன்னு ரொட்டியெல்லாம் போடுறவங்கம்மா. அந்த பொண்ணு வந்து நின்று காசு வாங்கிட்டு இருக்குது கல்லாப்பட்டியில். சூப்பராக இருக்காங்க. இன்னைக்கு அங்கே போய் வண்டியை போட்டு நிறுத்தினால உடனே சாருக்கு நாளுக்கு சாயோ அப்படிங்க அந்த வீடியோ வேண்டான்னு சொன்னாங்க. இப்போ அவங்க நம்பல. சார் நான் 5 லட்சம் ரூபாய்க்கு பரிகாரமே பண்ணிட்டேன்னாரு. அத்தனை நம்புதிகள் அத்தனை பேர் மலையாளியாக இருந்தங்காட்டிங்க கேரளா பூரா போய் பார்த்துட்டு வந்து எல்லாத்தையும் பண்ணிட்டேன். பண்ணி முடிச்சு கடைசியில் அந்த அம்மா படுத்த வரைக்கும் எழுந்து நடக்க முடியாத நிலையில் இருந்தாங்க. வீட்டை மாற்றணுங்க, மீண்டும் புத்துயிர் பெற்றாங்க. இன்னைக்கு அற்புதமாக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. கடந்த 10 ஆண்டுகளா சீரும் சிறப்பமாக இருக்கிறாங்க. இது வந்து கண்ணால் நேர்லேயே கண்ட உண்மைங்க. இப்போ பில்லி சூனியமா அப்படின்னா இதெல்லாம் ஏன் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா வடகிழக்கு மூலையில் வீட்டை கட்டுவதோ தெற்கிலும் மேற்கிலும் காலி இடம் விடுவதோ ஈசானி மூலையில் கட்டுவதோ இவங்களுக்கெல்லாம் வந்துங்க ஈஸியாக பாதிப்பு இல்லாத ஒரு விஷயம் இருக்கிற மாதிரி வந்து இவங்களை போட்டு கவித்தீரும். இந்த விஷயமே இல்லைங்க. இப்போ சூரிய சக்தியை விட ஒரு சக்தியும் ஜெயிக்காது. வெப்பாற்றல் அவருக்கு விட யாருங்க வெப்பம் கொடுக்க முடியாது, 6 நாளைக்கு கொடுக்க முடியாது. அதனால ஈசானியத்தில் வெளிச்சம் வந்தாலே உன்னுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஓகே, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ அவங்க சரியாகிட்டாங்க, ஓகே, அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு, அவங்க வேற ஒரு வீடு வாங்கினாங்க. இப்போ ஒரு சில பேருக்கு வந்துட்டு இப்போ நீங்கள் சொன்ன அமைப்பில் தான் இருக்குது, வேற எதுவுமே பண்ண முடியல அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு என்ன மாதிரியான ரெமெடி நீங்கள் வாஸ்துக்கு வந்தால் தான் ரெமெடிங்கிற விஷயமே இதில் இல்லைங்க. அதிகாரமே நம்மகிட்ட இல்லையே. நான் வந்து என்ன சொல்லுவேன், இது நல்லா இல்லையா, இந்த வீடு நல்லா இல்லையா, அதனால நீ பாடாப்படுது, முதல் வீட்டு விட்டு வெளியே வா, இன்னைக்கு ராத்திரி வெளியே வந்து தூங்க முடியலையா, நாளைக்கு காலையில் அதாவது மனைவி குழந்தைகள் தான் முக்கியம்னா வருவாங்கம்மா. இதெல்லாம் பட்டு முடிஞ்சுட்டே என்னால் ஒன்றும் பண்ண முடியல அப்படிங்கிறவங்க அவங்களுக்கு ஆயில் ஒரு வேளை போக வேண்டிய சூழ்நிலை இருந்ததுன்னா அந்த வீடு போட்டு தள்ளிடும்.
அந்த வீடு தவறும் செய்யும். வீடு தான் பில்லி சூனியமாக மாறுகிறது. அப்போ நீங்கள் வந்துங்க சமையல் பண்ணுறீங்க, கத்தி எடுத்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் வெட்டுறீங்க, சமைக்கிறீங்க, ஈஸியாக இருக்குது, அருகாமனையில் அறுக்கலாம். இப்போ அந்த வீடு வந்துங்க அருவாள் எடுத்துகிட்டு கையை வெட்டினீங்கன்னா நம்ம கை ஏன் உங்களுக்கு இந்த மாதிரி போகுது அப்படின்னா புத்தி போகுதுன்னா அந்த வீட்டினுடைய இடம் எனர்ஜி ஏன் உங்களுக்கு எனர்ஜி ஆரோக்கியம் லாஸ் ஆகி அந்த மாதிரி ஒரு நிலைமை கொண்டு போகுதுன்னா அதுக்கு வந்து பில்லி சூனியம்லாம் வைக்கலிங்க. வீடு நல்லால அவங்க படுத்த படுக்கி ஆகிட்டாங்க. அவங்களையெல்லாம் வந்து ஆரோக்கியத்தில் தான் பாதிக்குங்கம்மா, மூளை வேலை செய்யாதுங்கம்மா. இதுக்கு காரணம் முழுக்க முழுக்க வீடு தான். இந்த பில்லி சூனியம் சப்ஜெக்ட் தூக்கி அக்கடை போட்டு வீட்டை பாருங்கள், ஜம்னு வாழலாம். அது வாழ வச்சும் இருக்கிறோம். இந்த மாதிரி பயந்தவங்களையெல்லாம் இருண்டவங்கன்னுக்கு மருண்டதெல்லாம் பேய், பார்க்குறதெல்லாம் பேயா தெரியும். பேயும் இல்லை ஒன்றும் இல்லை. இருக்கிற இடம் சரியில்லைன்னா எல்லாத்த கண்டால் பயந்தா வரும். ஆனால் பரிகாரம் என்பது வாஸ்துக்கு இல்லை. வாஸ்துவே சரி செய்யும் பட்சத்தில் வாஸ்து ஒர்க் ஷாப்பில் சரி பண்ணிட்டோம்னா சரியாயிடும். நெகட்டிவ் எனர்ஜின்றது வந்துட்டு வீட்டுக்கு வருது அப்படின்னா அதுக்கு வீடு தான், அது வீடு தான் வாங்குது. வீடு தான் பெற்றுக்கொள்ளும் தகுதி வந்துருச்சுங்களே. நெகட்டிவ் வான்னு கூப்பிடுது வந்துடுது, பாசிட்டிவ் வான்னு கூப்பிட்டு பாசிட்டிவாக இருக்குது. இப்போ இதுக்கு யார் காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய வீடு தான் காரணம். இப்போ மேற்கு பார்த்த வீடு நெருதி மூலையில் பெரிய வலிங்க. நான் போன பார்த்தேன், அந்த அம்மா ரொம்ப வயசானவங்க, பசங்க பிள்ளைங்க இருந்தாங்க. இந்த வீட்டில் என்ன நடந்ததுன்னா எங்கள் வீட்டுக்காரர் போய் ரயில் ஒன்று செத்து போயிட்டாருங்க அப்படிங்க. இதெல்லாம் உண்மையில் நடந்ததுங்க. பார்த்தா அதிர்ச்சியாக இருக்கு. நான் வந்து அதுக்கு முன்னாடியே எப்படிமா அகால மரணம் எப்படி நடந்ததுன்னு கேட்டேன். அவங்க வந்து என்ன அவர் வாட்டில் போகிறாருங்க, திடீர்னு ரயில் வந்தது தெரியல, உள்ளூர் வந்துட்டார். இதெல்லாம் அப்படியே எழுதப்பட்ட உண்மைங்க. வாஸ்து ஒர்க் ஷாப்பில் நல்லது மட்டும்தான் செய்ய முடியும், கெட்டதுக்கு வாய்ப்பே கிடையாது. வாஸ்து பார்க்காம கட்டி போட்டோம், 20 வருஷம் ஆச்சு, 30 வருஷம் ஆச்சு. ஒருத்தர் வந்து அழுதுகிட்டே இருக்கிறாங்க, எங்களை ஏமாத்தலாமா, உங்கள் வீடு தப்பாக இருக்குது, தப்பான கட்டி ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறீங்க. காலே எடுக்க வேண்டிய சூழ்நிலை தான் அப்போலோ டாக்டர் எடுப்பாங்க. அவர் எடுக்க வேண்டியது இல்லை, ஒரு ஊசி கூட கட் பண்ணி இருந்துக்கலாம் அப்படின்றார். அப்புறம் கரெக்ட் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் நடந்து சரியாயிடுச்சுங்க. இதுவும் திருப்பூரில் நடந்த விஷயம் தாங்கண்ணா. இங்கே சென்னையில் ராஜீவ்காந்தி ஆஸ்பத்திரியில் கால் எடுக்கணும்னு வந்து படுத்துட்டு இருந்த பேஷண்ட்டை வீட்டுக்கு போச்சுனுங்க. இன்றைக்கி வந்து கொலுசு போடுற இடத்துல ஒரு பெண்ணு தான், அதை மட்டும் கட் பண்ணிட்டு கீழே மட்டும் போட்டு இன்றைக்கி அவங்க ஸ்கூட்டி ஓட்டிகிட்டு வராங்க. எனக்கு எதுக்கால நான் காரில் போகிறப்போ எதுக்கால வந்து நினைச்சிட்டு என்கிட்ட கலாய்க்கிறாங்க, பார்த்தியா நான் எப்படி இருக்கிறேன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி அவங்க பெண் குழந்தைக்கு கல்யாணம், அந்த அளவுக்கு வளர்ந்துட்டாங்க. அவங்க அப்போவே வந்து அவங்களோட நிலைமையெல்லாம் டிஃப்ரெண்ட்டான கேஸ். வீட்டை வாஸ்து ஆல்ட்ரேஷன் பண்ணோம். சத்தியமான உண்மைங்க, நிரூபிக்கப்பட்ட உண்மை. நான் அவங்ககிட்ட அவங்க டிவியில் பேசுகிறப்ப கூட கால் பண்ணி அவங்களே பேசுகிறாங்க, சார் என்னை நடக்க முடியாமல் நடக்க வச்சிங்கன்னு கூட பேசுகிறாங்க. இதெல்லாம் நடந்த நிகழ்வுகள், இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கண்டிப்பாக சார். உங்களோட வாஸ்து அனுபவம் வந்துட்டு நிறைய பேருக்கு பல மாற்றங்களை கொடுத்துட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கலாம். வாஸ்துவில் பரிகாரம்லாம் கிடையாது, வாஸ்து தான் பரிகாரம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நிறைய விஷயங்கள் தொடர்ந்து நம்ம பேசுவோம். ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி. வாழ்க வளமுடன்.